ஹலோ, தினேஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? யாருன்னு சொன்னாதான் போனை கொடுப்பியளோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யாருன்னு சொல்றதுக்கு தான். நான் அவருக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. என்னங்க? போன் உங்களுக்கு தான். யாரோ முரட்டுத்தனமா பேசுறாங்க. முரட்டுத்தனமா பேசுறாங்களா? யாருன்னு கேட்டியா? பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களோ? ஹலோ, யார் பேசுறது? என்ன தினேஷ் சார், வாங்குனது மறந்து போச்சா இல்ல குடுக்கறதுக்கு மறந்து போச்சா? ஓ, நீங்களா? என்ன பண்றது, நான் தான் போன் பண்ண வேண்டியிருக்கு. என்கிட்ட வந்து தொழில் பண்ணணும், கடன் வேணும் அப்படின்னு நீங்களும் அந்த மாடலிங் பொண்ணு வந்து பணம் வாங்குனீங்களே. அது நான் ஒன்றும் வாங்கலன்னு சொல்லலையே. யோ, உன் நாணயத்தை கொண்டு போய் குப்பையில போடு. அவ பொம்பளையா இருந்தாலும் வாங்கின கடனை கரெக்டா வட்டியோட திருப்பி கொடுத்துட்டா. இப்பதான் உனக்கும் அவளுக்கும் டேர்ம் சரியில்லையாம உன் கடன் அப்படியே கிடக்கு. எப்ப கடன் அடைப்ப? ப்ளீஸ் சார், நிச்சயமா அடைச்சிடுறேன். கொஞ்சம் பிசினஸ் டல்லா இருக்கு. பிசினஸ் டல்லாகாம என்னையா செய்யும்? சுஜாதானா அங்க இங்க சிரிச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணுவா. நீ ஆம்பளையாச்ச என்ன பண்ணுவ? பிசினஸ் டல்லா தானே போகும். ஏயா, என் கடனை எப்படியா அடைக்க போற? தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. கூடி சீக்கிரம் கடன் அடைச்சிடுறேன். இல்லப்பா, நீ ஒரு தடவை கூட எனக்கு போன் பேசுனதே கிடையாது. நான் தான் உனக்கு போன் போட்டு பேச வேண்டியது இருக்குது. அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை சீக்கிரமா அடைச்சிரு. இந்த வாரத்துக்குள்ள கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லன்னா நல்லா இருக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் போன் பண்ற அளவுக்கு வச்சுக்காதப்பா. ஹலோ ஹலோ, என்னங்க டென்ஷனா? ஆமா டென்ஷன் தான். பின்ன கடன்காரன் குழுக்குழு நான் பேசுவான். வாங்கின கடனை கூடி சீக்கிரம் அடைக்கணும். டேய், என்னடா இது? இப்பதானடா ஒரு கடனை அடைச்சோ? ஆமா, அது வேற கடன், இது வேற கடன். என்னங்க? டேய், உண்மையை சொல்லுடா. இது உண்மையாவே கடனா இல்ல உன்னை நாடக அண்ணி அது மாதிரியா? ஆமா, இது பொய்யில். உண்மையிலே கடன் வாங்கியிருக்கேன். 2-3 நாள் அந்த கடன் அடைக்கணுமா? இல்லைன்னா வீட்டுக்கு வந்து மானத்தை வாங்கிடுவாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? அம்மா, ஏற்கனவே சுவாதி மூலமா மாமா கிட்ட பணம் வாங்கிட்டேன். இப்போ இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்? நானும் மறுபடியும் அப்பா கிட்ட போய் கேட்பேங்க. ஆனா உங்களுக்கு மரியாதையா இருக்காதேன்னு தான். வேண்டாம் சுவாதி, பணத்துக்கு நானே எங்கேயாவது முயற்சி பண்ணிக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். இந்திராவை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். சரி குட்டி, நல்லா படிக்கணும்னா டாடா. வா. சீக்கிரம் வாடா, ஸ்கூல் பெல் அடிச்சிரும். மிஸ் கிட்ட உதவ வாங்குறியா? அப்படின்னா சீக்கிரமா எழுந்து கிளம்பணும். அத்தை, என்ன அத்தை வெளியே கிளம்புறீங்களா? ஆமாம்மா, நான் இவளை ஸ்கூல்ல டிராப் பண்ண போறேன். நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, ஒன்னா போயிடலாம். இல்லம்மா, நீ இந்திரா கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடு. நான் ஜோசியர் பார்த்துட்டு வந்தேன். சரிங்க அத்தை. அத்தை, நீங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அப்புறமா ஜோசியர் கிட்ட போங்க. சரிம்மா, கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஜோசியரை பார்க்க போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எல்லாம் அவர்கிட்ட கேட்டுருங்க. அவரும் நிதானமா பதில் சொல்லுவாரு. நீங்களும் பொறுமையா கேட்டுவாங்க. சரி, நான் கிளம்புறேன். வரேம்மா. பாய். வரேன்க்கா. சரி. ரம்யா, ரம்யா. என்னக்கா? அத்தையும் சாந்தியும் வெளில போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்கோம்? ரிடல்ல நீயும் நானும் தான். அவ்வளவுதானா? நானும் நீ மட்டும்தான் இருக்கோமா? கார்த்திக் மாமா இருப்பாரு. பாவம் கார்த்திக் கால் உடைஞ்சு தனியா ரூம்ல இருக்கான். அவருக்கு இப்ப ஹெல்ப் பண்ணு. உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. போ, ரம்யா குட்டி போய் கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த சந்தர்ப்பத்துக்கு தான்
நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண. உன் பணிவிடைய பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் வரணும். கவலைப்படாது, தூள் கிளப்பிடுற. உன் தங்கச்சியோட கவனிப்ப நீயே பாப்ப. மாமா, இப்படி நகர முடியாம நீங்க படுத்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்ன வேணும்? ஒன்றும் வேணாம் ரம்யா. என்கிட்ட கூச்சம் எதுக்கு? நீங்க நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க. அதுக்கு வேலைக்கு ஒழுங்கு ஆகாரம் சாப்பிடணும். என்ன சாப்பிடுறீங்க? இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் ரம்யா. எப்பவுமே இப்படிதான். சாத்துக்குடி இருக்கு, ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ரம்யா, மாமா இந்தாங்க. இரு. இருங்க. இப்ப எதுக்கு எழுந்துக்கிறீங்க? இப்படியே சாப்பிடுங்க. இல்ல ரம்யா, நான் எழுந்து. மாமா, கால் எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? இப்படியே சாப்பிடுங்க. வேண்டாம் ரம்யா, நானே குடிக்கிறேன். சாந்திகா என்ன உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லிருக்காங்க. இந்தாங்க. சொல்றத கேளு. வேண்டாம் மாமா. வேண்டாம் ரம்யா, நானே. அண்ணா, வாஸ்வாதி, கால் எப்படின்னா இருக்கு? டாக்டர் வந்து பார்த்தாரா? பார்த்தாருமா. என்ன சொன்னாரு? 2-3 நாளுக்குள்ள மாவுக்கட்டை பிரிச்சிடலாம், பிசியோதெரபி எடுத்துக்கிட்டா சரியா போயிடும்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா, சாந்தி அண்ணி எங்க போயிட்டாங்க? குடு ரம்யா, நானே கொடுத்துக்கிறேன். என்ன லக்ஷ்மி, எனக்கு தெரியாமல் என்ன ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருக்க? கேலண்டரில் சீரியஸாக ஏதோ நாள் பார்த்துட்டு இருக்க? எனக்கு என்னங்க பெருசாக ப்ரோக்ராம் இருக்க போகுது? அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தா என் பேர பிள்ளை எடுத்து மடியில் வச்சு கொஞ்சம் தான். அதுக்கு தான் உன் மருமக இடமே கொடுக்க மாட்டேங்கிறாள. எல்லாம் சரியாயிடுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ கண்டுபிடிச்சா கரெக்டாக தான் இருக்கும். சொல்லு சொல்லு. கிண்டல்லாம் பண்ணாம சொல்றதை கேளுங்க. நம்ம மகனுக்கு கல்யாணம் ஆனதும் குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து சாமி தரிசனம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே இல்லைங்க. நீ மட்டுமா? நிறைய பேர் கஷ்டம் வரும்போது கடவுளை வேண்டிக்கிறாங்க, கஷ்டம் தீர்ந்ததும் அப்படியே மறந்து விட்டுறாங்க. இதெல்லாம் கடவுள் கண்டுக்க மாட்டாருடி. இல்லைங்க, நமக்கு அதை ஞாபகப்படுத்த தான் இந்த சோதனை எல்லாம் வருது. அதனால நாம எல்லாரும் திருப்பதிக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. திருப்பதி பாலாஜியை பார்க்கறதுக்கு நான் எப்பவும் ரெடி. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன லட்சுமி, தினமும் ஹாலிடே தானே? நாளைக்கே நாள் நல்லா இருக்கு. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளுங்க. ஓகே, நீ போய் உன் மருமகளையும் உன் பிள்ளையும் ரெடி பண்ணு. திருப்பதியில் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார் லட்டு ரமேஷ், அவர்கிட்ட சொல்லி சாமி தரிசனத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். திருப்தி தானே? சரிங்க. நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். லாபம். நான் வாரி விடட்டுமாமா? இல்ல பரவாயில்ல அத்தை. என் தலையில வேற யாரு கைய வச்சாலும் எனக்கு பிடிக்காத அத்தை. அனிதா, என்ன அத்தை விஷயத்த சொல்லுங்க. அர்ஜுன் வேலைக்கு போயிட்டானம்மா? உங்களுக்கு தெரியாதா அத்தை?
சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். அதை நாம இன்னும் நிறைவேற்றவே இல்லை. போயிட்டு வாங்க. அது இல்லம்மா, நீயும் அர்ஜுனும் தான் முக்கியமா போனோம். நாங்க கூட வரோம். அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கலாம். நீ சரின்னு சொன்னதும் நாளைக்கே பஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடலாம். பஸ் இல்லையா? ஆமாம்மா, பஸ்ல போனா தரிசனமும் சேர்த்து காட்டி கூட்டிட்டு வராங்களாமே. ஐயோ, அதுக்கு இல்ல அத்தை. என்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்க? நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு போலாம். அங்கதான் இருக்கு சிக்கலே. ஏம்மா? அது வந்து அத்தை, கோயில் குளம் போகணும்னா சுத்தபத்தமா இருக்கணும். எனக்கு என்னோட கணக்குப்படி இன்னைக்கே நான் தலை குளிக்கணும். நாள் தள்ளி போயிடுச்சு. நாளைக்கு கோயிலுக்கு போய் தீட்டுக்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஓ, அந்த பிரச்சனையாம்மா. சரி சரி, கோயிலுக்கு போறது தள்ளி வச்சுக்குவோம். நீ தலை குளிச்சு முடிச்ச உடனே போய்க்கலாம். நாளைக்கே போகணும்னு ஒன்றும் இல்லை. சரி அத்தை. பரவாயில்லம்மா, இன்னும் நாளைக்கு போய்க்கலாம். நான் வரேன். திருப்பதிக்கு நான் பஸ்ல வரணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? ஏதோ ஒரு குவாலிஸ்காரனா பரவாயில்ல, பஸ்ல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு சேச்சா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா. சுவாதி அண்ணி, வா. எப்போ வந்த? ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இதோ இந்திராவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அம்மா ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. நீங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரீங்க. இப்படி ஆளாளுக்கு அங்கங்க போனா அண்ணனை யார நீ பாத்துப்பாங்க? அதான் அபிராமி அக்கா இருக்காங்களே. அபிராமி அண்ணி அங்க இல்ல. ஓ, அண்ணனுக்கு நான் தான் ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். அப்புறம் என்ன, அதான் நீ கொடுத்துட்டியே. சரி, நீ எப்படி இருக்க? உண்மையை சொல்லணும்னா ஏதோ நடமாடிட்டு இருக்கேன். சுவாதி? ஆமா அண்ணி, அவருக்கு நிறைய பிரச்சனை. பிசினஸ்ல குழப்பம், பணத்தட்டுப்பாடு, வீட்டுல நிம்மதியே இல்ல. பணம் இல்லாத வீட்டுல கூட இவ்ளோ டென்ஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களை அடிச்சு வளர்க்கலனா இப்படிதான் என் புருஷன் மாதிரிதான் ஆகும். இப்ப பாவம் போராடுறாரு. அதனால எதுவுமே சொல்ல முடியல. கவலைப்படாத. எப்போ உன் புருஷனே கவலைப்பட ஆரம்பிச்சானோ அப்பவே எல்லாம் சரியா போயிடும். இதெல்லாம் ஒரு சோதனை காலம், நீ சமாளிச்சிருவ. அண்ணி, இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஆனா நம்ம வீட்ல கண்ணுக்கு தெரியாம நிறைய பிரச்சனைங்க இருக்கு. என்ன சொல்ற? அண்ணி, அண்ணனுக்கு குணமாற வரைக்கும் நீங்களே பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க. குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் ஒரு ஆட்டோக்காரன் பார்த்துப்பான். எதை எதை யாரார் செய்யணும்னு இருக்குல்ல. நீ பேசுறதோட உள்ள அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா பொண்டாட்டி பக்கத்துல இருந்து பாத்துக்கணுங்கிற உலக நடப்பதானே சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க பாத்துக்கிற மாதிரி வருமா? நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாதான் அண்ணனுக்கு உடம்பு சரியாகும். ஸ்கூலுக்கு போறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் மத்தவங்க கிட்ட கொடுத்துருங்களேன். சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். நான் வரேன் அண்ணி. பத்திரமா போயிட்டு வா. சுவாதி எதை வச்சு இப்படி சொல்லிட்டு போறா? எல்லாம் வல்ல இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அம்மா, ஜோசியங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை, சரியான கணக்கு. கிட்டத்தட்ட வானிலை அறிக்கை மாதிரின்னு வச்சுங்களேன். மழை வரும், புயல் வரும், அந்த பக்கம் போகாதே ஆபத்து வரும்னு சொல்ற முன்னெச்சரிக்கை. கிளியர் மேத்தமெட்டிக்ஸ்.
மேத்தமெட்டிக்ஸ்னா கோள்களோட கணக்கு, அதுவும் சுத்திர கணக்கு. கோள் செய்யாதத நாள் செய்யும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அம்மா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். சங்கடகர சதுர்த்தி. ஆண்டவனோட சங்கடத்தையே தீர்த்த நல்ல நாள். இந்த நல்ல நாள்ல நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க மகன் கார்த்திகோட ஜாதகத்தை பார்த்தேன். முருகப்பெருமான் பேருள்ள அவருக்கு சூரனை வதைத்த சூரசம்ஹார காலம். போராட்டம், மனக்குழப்பம், பாசத்துக்காக ஏங்குவார். பழகிட்டா உயிரையே கொடுப்பார். மற்றவங்க சங்கடப்பட்டா தாங்க மாட்டார். அவருக்கு இப்ப பயணத்துல ஆபத்து ஏற்படும் காலம். ஆமாங்க, இப்ப கூட பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாதக ரீதியாகவும் கோச்சார பலனும் இப்ப நல்லா இல்ல. பணம் இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாம போயிடுச்சு. குடும்பத்திலையும் மாறி மாறி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரம் ஏதாவது பண்ணணுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துக்கு பகை வெளியே இல்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்கு.